வாங்கிய கடனை திருப்பி செலுத்தாத விவசாயி தாக்கப்பட்டது தொடர்பாக கடன் வழங்கிய தனியார் வங்கியினை தொடர்பு கொண்டபோது உரிய விளக்கம் அளிக்க மறுத்துவிட்டனர். விளக்கம் பெறுவதற்காக புதிய தலைமுறை செய்தியாளர் அங்கு சென்றபோது வங்கிக்குள் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டது. பலமுறை தொடர்ந்து முயன்றும் இந்த விவகாரத்தில் வங்கியின் தரப்பில் விளக்கம் அளிக்கப்படவில்லை. இதற்கிடையில் விவசாயி பாலன் தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு அனைத்து விவசாய சங்கங்களும் கண்டனம் தெரிவித்துள்ளன. வங்கிகளில் விவசாய கடன் பெறுபவர்கள் தொடர்ந்து இதுபோன்ற பாதிப்பிற்கு ஆளாகி வருவதாகவும் விவசாய சங்கத்தினர் ஆதங்கம் தெரிவித்துள்ளனர். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காக்கும் வகையில் தனி விதிமுறைகளை வகுத்து அதனை கண்காணிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வாங்கிய கடனை சரியான முறையில் கட்ட முடியாததுனால தான் இன்றைக்கும் அரை மணி நேரத்துக்கு ஒரு இந்தியாவில் ஒரு விவசாயி தற்கொலை பண்ணிட்டு போகிறான்னு மத்திய அரசாங்கமே சொல்லுது. விவசாயிகள் தற்கொலையிலேருந்து தடுக்கணும், இது மாதிரி கடன் சுமையிலேருந்து தடுக்கணும்னா மத்திய அரசாங்கத்தினுடைய பொதுத்துறை வங்கிகள்லேயே 4% வட்டியில் எம்.எஸ். சாமிநாதன் பரிந்துரை அடிப்படையில் விவசாய முதலீட்டு கடன்களை கொடுக்கணும். தனியார் வங்கிகள் இது போன்ற கந்து வட்டி வசூல் பண்ணுறதை தடுத்து நிப்பாட்டணும். அதுக்கு தனி சட்டத்தை பாராளுமன்றத்தில் கொண்டு வரணும். இவங்க இஷ்டத்துக்கு வட்டி மேலே வட்டி அபராத வட்டி போட்டு இந்த விவசாயிகளை கசக்கி புளிக்கிறாங்க தனியார் நிதி நிறுவனங்கள். அதுக்கு ஒரு கட்டுப்பாடு விதிக்கக்கூடிய வகையில் ஒரு சட்டத்தை மத்திய அரசாங்கம் கொண்டு வரணும்.